தமிழகம் கல்வியில் முன்னோடி மாநிலமாக திகழவும் கிராமப்புற மாணாக்கர்களும் உயர்கல்வி கற்கவும் மறைந்த மாண்புமிகு அம்மா அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை தீட்டி செயல்படுத்தியுள்ளார். அவற்றில் ஒன்றாக ஸ்ரீரங்கம் தொகுதியில் அம்மா அவர்களால் தொடங்கப்பட்ட 7 அரசு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணாக்கர்கள் அம்மாவின் மறைவுக்காக கண்ணீர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை என்ற தெய்வ புலவரின் வாக்கிற்கிணங்க கல்வி செல்வத்தை அனைவருக்கும் வாரி வழங்கிய உன்னத தலைவராக திகழ்ந்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். நகர்ப்புற மாணவர்கள் மட்டுமின்றி குக்கிராமங்களில் பள்ளி படிப்பை முடித்தவர்களும் உயர்கல்வியை தங்கள் வீட்டு அருகிலேயே பயில ஆங்காங்கே புதிய கல்லூரிகளை தோற்றுவித்து தமிழகத்தின் கல்வி வளர்ச்சிக்கு வித்திட்டவர் அம்மா என்றால் அது மிகையல்ல. ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த பொருளாதார பின்னடைவால் கல்வி கற்க முடியாத சூழ்நிலையில் உள்ள பிள்ளைகளின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அனைவருக்கும் கல்வி வழங்கிடும் உன்னத நோக்கில் ஸ்ரீரங்கம் தொகுதியில் கடந்த 2011ஆம் ஆண்டு போட்டியிட்டு வெற்றி பெற்ற புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கிராமப்புற பகுதியாக இருந்த இத்தொகுதியினை தமிழகத்தின் முதன்மை தொகுதியாக உருவாக்கினார். அதன் ஒரு பகுதியாக கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து தொகுதிக்கு உட்பட்ட மணிகண்டம் ஒன்றியத்தில் மகளிர் தோட்டக்கலை கல்லூரி, தேசிய சட்டப்பள்ளி, பாரதிதாசன் கலை அறிவியல் உறுப்புக் கல்லூரி, அரசு பொறியியல் கல்லூரி, அரசு பாலிடெக்னிக், அரசு ITI என 7 கல்லூரிகளை அர்ப்பணித்து அவை இன்று கல்விச்சோலையாக திகழ்கின்றன. தங்கள் வாழ்வில் கல்வி ஒளி ஏற்றி வைத்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு இக்கல்லூரி மாணாக்கர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதுடன் அம்மா அவர்களின் கல்வி சேவையை பாராட்டியும் புகழாரம் சூட்டினர். பெண்களோட வாழ்க்கையில அம்மா ஒரு கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொன்னா அது மிகையே ஆகாது. எங்களோட வாழ்க்கையில இன்னமும் அவங்க வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. இந்த தங்கத்தாரகை இந்த தரணியை விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சாலும் இன்னும் தமிழகத்தோட அனைத்து மக்களோட மனதிலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எங்களுக்கு செய்த அனைத்து உதவிகளுக்கும் அவர்களை போற்றி நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் விவசாய கல்லூரியில் படிக்கிறோம். விவசாய கல்லூரிகளில் பெண்களுக்கென்றே ஒரு தனி இடத்தை நிர்ணயித்து கொடுத்திருக்கிறவர் அம்மா அவர்கள்தான். நாங்கள் படிப்பதற்கு ஒரு கல்லூரி, மேலும் விடுதி வசதிகள் முதலியவற்றை அமைத்து கொடுத்திருப்பது எங்கள் அம்மாதான். இத்தகைய இந்தியாவின் இரும்பு பெண்மணிக்கு நாங்கள் என்றும் கடமைப்பட்டிருக்கிறோம். இவர் போல் யார் என்று ஊர் பேச வேண்டும் என்ற வரிகளுக்கு இணங்க அம்மா அவர்கள் வாழ்ந்திருக்கிறார். அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த வீர வணக்கங்கள். அதாவது கிராமப்புறத்தில் இருக்க பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு இந்த காலேஜ் ரொம்ப உதவியாக இருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது முதல்லலாம் காலேஜ்னாவே எப்படி தூரமாக போகணும், அனுப்ப முடியுமோ முடியாதோ அப்படின்னு தான் கவலைப்பட்டுக்கிட்டு படிக்கிறது அவ்வளோக்கா நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் இப்போ இப்படி பக்கத்துலேயே அனுப்புறது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த காலேஜில் மொத்தம் 1500 பேர் படிக்கிறாங்க. அதில் 1000 பேர் அதிகபட்சம் பெண்கள் தான் படிக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கல்லூரி அம்மாவோட தயவால் ஆரம்பிக்கப்பட்டது. எங்களுக்கு கல்வி கொடுத்த அம்மாவுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இவ்வளோ ஆண்களுக்கு மத்தியில் ஒரு பெண்ணாக இருந்து மக்களால் நான், மக்களுக்காகவே நான் அப்படின்னு மக்களுக்காகவே தன்னையே அர்ப்பணித்து கொண்ட அம்மாவுக்கு நம்மளுக்கு ஒரு பெண்களுக்கு அவங்க ஒரு முன்னோடியாக திகழ்கிறாங்க. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக அவங்கள ஒரு முன்னோடியாக எடுத்துக்கிட்டு நாங்களும் முன்னேறதுக்கு முயற்சி செய்வோம். அம்மாவுக்கு எப்பயுமே எங்கள் மனசில் ஒரு தனி கோயிலே உண்டு. இன்றைக்கி சுற்று வட்டாரத்துக்கு எல்லாருமே ஏழை மாணவர்கள் நல்ல முறையில் படிக்கணும், கம்மியான காசில் படிக்கணும்னு சொல்லி எங்கள் அம்மா எங்களுக்கு நிறைய திட்டங்கள் செஞ்சுருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வீட்டிலேருந்து கிளம்பி காலேஜ் சாயங்காலம் வீட்டுக்கு போகிறான், அவனுக்கு என்னென்ன தேவை எல்லாமே செய்கிறாங்க. பஸ்ஸில் வர ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட் படிக்க புக்கு, இலவச நோட்டு புக்கு, அவன் எழுதுறதுக்கு பேனா பென்சிலேருந்து அவனுக்கு மத்தியான சாப்பாடு, உணவு திட்டம் கூட எல்லாம் செஞ்சுருக்காங்க. அம்மா போனது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நாங்கள் மாணவர்கள்லாம் சேர்ந்து எங்களோட டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு எங்களோட இதே அஞ்சலி செலுத்துகிறோம். கவர்மெண்ட்டில் நிறைய ஆஃபர்ஸும் நிறைய ஒரு வேல்யூவான எஜுகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் என்னை கவர்மெண்ட்டில் சேர்த்தாங்க. ப்ரைவேட் காலேஜில் என்னென்ன கொடுப்பாங்களோ அதே மாதிரி ஐடி கார்ட்லேருந்து ஷூஸ் சாக்ஸ் போடுறதுலேருந்து எல்லாமே ப்ரைவேட் காலேஜுக்கு உள்ள ராயலிட்டி கவர்மெண்ட் காலேஜ்லேயும் தெரியுது. இது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். அது அம்மா தான் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி இறந்தாலும் அவங்க இன்னும் எங்களோட மனசுலலாம் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. எஜுகேஷன் வரணும் அப்படின்றதுக்காக அம்மா நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்கள நினைவுபடுத்துகிற வகையிலே தான் இன்னைக்கு எங்கள் காலேஜில் இந்த நினைவஞ்சலி செலுத்துகிறோம். மறைந்த முதலமைச்சர் அம்மா அவர்களால் தொடங்கப்பட்ட இக்கல்லூரிகளில் கட்டண சலுகைகளை பெற்று கிராமப்புறங்களில் இருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். கல்வி என்பது கல்லறை வரை என்ற கவிதைக்கிணங்க
அம்மா அவர்கள் கல்வியினை எதிர்கால சந்ததியினரும் பயில அடித்தளம் அமைத்துக் கொடுத்திருக்கிறார் என்பதே நிதர்சனம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக திருச்சியில் இருந்து இளவரசன்.